பருப்பு சாப்பிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலை, நான் வேறு ஒரு விஷயம் காட்டுறேன்னு சொல்லி எடுக்கிற சீன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ரொம்ப வல்கர்னால் அது வந்து வேஸ்ட். ஏன் இந்த மாதிரி படம் வந்து ஒருத்தரால் எப்படி எழுத முடியுங்களோ கேவலமாக அப்படின்னா தம்பி ராமையால் மட்டும்தான் எழுத முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர் எழுதின படத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஜானரில் தான் எழுதியிருப்பார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து முரளியை வச்சு ஒரு படம் எடுத்திருப்பார். அதுலேயும் வந்து இந்த மாதிரி வந்து விரசமான ஒரு காமெடி வடிவேலை வச்சு எழுதியிருப்பார். பட் வடிவேலில் எனக்கு தெரிஞ்சு இவர் ரொம்ப கேவலமாக எழுதினதை வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி மாற்றிருக்காங்க. இல்லைனா அதுவும் ரொம்ப பச்சையான காமெடியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இவர் பையனை வச்சு ஒரு படம் எடுத்திருந்தார். படம் பேர் ஞாபகம் இல்லை. பட் அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையாக இருக்கும். என்னமோ வந்து செக்ஸை பற்றி படம் எடுத்தோம்னா பெருசாக ஓடிடும் அப்படிங்கிற என்ன பண்ணுவோம். 2 பேர் கூட இல்லை தியேட்டரில், ஓகேங்களா. ஸோ செக்ஸை பற்றி இல்லை, மேட்ரு வந்து உங்களுக்கு நல்ல விஷயத்தை வச்சு நீங்கள் படுக்கும்போது இதே பாக்யராஜ் படத்தையே வந்து இன்னொரு படம் பார்க்க போனீங்கன்னா சின்ன வீடுன்னு ஒரு படங்க. இதே மாதிரி தான் ஒரு வேற ஒரு பொண்ணை தேடி போகிற கணவனை மீட்டு திருப்பி இந்த பொண்ணு கொண்டு வரதான் கதையே. ஆனால் எவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க தெரியுங்களா. அதில் வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா நமக்கு விரசமாகவே தெரியாது, நம்ம சிரிச்சுட்டே தான் இருப்போம். ஸோ அந்த